சென்ட்ராய்டு ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த ஹெமிஸ்பியர் பொறுத்தளவில் சென்ட்ராய்டு வந்து நமக்கு இஷேட் ஆக்சிஸில் தான் சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது இந்த சைடும் இஷேட் ஆக்சிஸில் வந்து சேமாக இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சென்ட்ராய்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இஷேட் ஆக்சிஸில் இந்த மாதிரி இஷேட் ஆக்சிஸ் இருக்கும்போது எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0, ஒய் பார் ஈக்குவல் டு 0, இஷேட் பார் தான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. அதாவது இஷேட் பார்னால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சென்ட்ராய்டு ஆஃப் த லொக்கேஷன். ஓகே, இதில் ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் தான் ஆர், ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இதில் ஹைட்டு வந்து இஷட்டு. ஸோ இஷட் ஹைட். திக்னஸ் பார்த்திங்கன்னா டி இஷட். ஸோ டி இஷட் திக்னஸ். ஸோ இந்த பிளேட்டோட திக்னஸ் தான் நமக்கு வந்து, இந்த பிளேட்டோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஒய். நமக்கு வந்து இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர், ஆனால் உள்ளே இருக்கிறோடைய நமக்கு இந்த பிளேட்டோட ரேடியஸ் வந்து ஒய். ஸோ ஒய் ரேடியஸ் ஆஃப் பிளேட். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்டிங்கில் சேஞ்சிங் வால்யூம் டிவி கண்டுபிடிக்கணும். ஸோ டிவியோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏரியா இன்டு திக்னஸ். இது ஹெமிஸ்பியரில் செக்ஷன் ஏரியா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த செக்ஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் ஏரியா பார்த்தாச்சுன்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் இன்டு திக்னஸ் வந்து டி ஷேடு. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே ரேடியஸ் பார்த்தாச்சுன்னா இந்த செக்ஷனுக்கு ஒய் தான் ரேடியஸ். ஸோ ஆர் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் அப்ளை பண்ணலாம். ஸோ பை ஒய் ஸ்கொயர் இன்டு டி ஷேடு. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இதில் பை ஆர் ஸ்கொயர் இன்டு டி ஷேட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்கலாம், ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அதாவது இதில் ஒய் வந்து நமக்கு வேல்யூ தெரியாது, இந்த ஒய் கண்டுபிடிக்கலாம். ஹெமிஸ்பியரை பொறுத்தளவில் வந்து இந்த ரேடியஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஷட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது வந்து காமன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு வந்து ஒய் ஸ்கொயரை ஒரு சைடாக வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகலாம். ஆர் ஸ்கொயர் மைனஸ் இஷட் ஸ்கொயர். ஸோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இது அப்படியே ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணலாம். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இஷட் ஸ்கொயர் இன்ட்டு டி ஷேட். ஸோ டிவி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இஷட் பார் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இஷட் பாருக்கு காமன் ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா இன்டெக்ரல் இஷட் ஸ்டார் டிவி இன்டெக்ரல் டிவி. ஸோ இதுதான் காமன் ஃபார்முலா. நமக்கு இதில் டிவி தெரியும், இஷட் ஸ்டார்னா இசட்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சென்ட்ராய்டோட டிஸ்டன்ஸ் தான் வந்து இசட் ஸ்டாரு, அதே டிஸ்டன்ஸ் தான் இஷடு. அதனால் இந்த இஷட் ஸ்டார் இருக்கிற இடத்துல ஷெட் எடுத்துக்கலாம். ஷெட் இன்ட்டு டிபி வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு டி இசட் டிவைடட் பை, அதே போல் டிவி வேல்யூ அப்படி எடுத்துக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு டி இசட். இப்போ நமக்கு இதில் இஷட் வந்து காமனாக வெளியே இருக்குது. ஸோ அதை உள்ளே கொண்டு நம்ம அப்படி இன்ட்ரு பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே இன்டர்வல் பார்த்தாச்சுன்னா 0, அதாவது 0லேருந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ 0 to ஆர் பை அப்படி வச்சுச்சுன்னா இஷேட்டை உள்ளே கொண்டு இன்ட்ரு பண்ணணும். ஸோ ஆர் ஸ்கொயர் இஷேட்
மைனஸ் இஷட் இன்ட்டு இஷட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இஷட் க்யூப்பாக மாறுது இன்ட்டு டி இஷட். கீழே அதே போல் இன்டர்வல் 0 to rன்னு எடுத்துக்கலாம். கீழே அப்படி இப்போ வச்சுக்கலாம் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இஷட் ஸ்கொயர் டி இஷட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ அப்படியே இன்டர்வல் பண்ணலாம். பை அப்படி வச்சாச்சுன்னா இப்போ ஆர் ஸ்கொயர் வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் இஷட் வந்து இன்டெக்ரல் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் இஷட் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். அதாவது ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பவர் n+1 பை n+1. இங்கே வந்து எக்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 1 தான். அதனால் ஆர் ஸ்கொயர் 1+1 2. கீழே அதே போல் n+1 ஃபார்முலா. ஸோ 2 எடுத்தாச்சு. இங்கே மைனஸ் இஷட் பர் க்யூப். ஸோ எக்ஸ் பவர் n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சுன்னா n வந்து 3. ஸோ n+1னா இஷட் 4 ஆகிடுது. கீழே அதே போல் n+1னா 3+1 4. ஸோ மேலே ஆர் எடுத்துக்கலாம், கீழே 0. அதே போல் பை எடுத்துக்கலாம். கீழே அதே போல் இன்டெக்ரல் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு ஆர் ஸ்கொயர் இஷட்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் இஷட் ஸ்கொயர் வந்து அதே போல் n+1 மேலே பவரில் n+1 நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சுன்னா ஷெட் ப்ளஸ் 2+1 3 ஆகுது. கீழே அதே போல் நம்ம வந்து n+1 2+1 வந்து 3 ஆகிடுது. அதே போல் r × 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பையும் கேன்சல் பண்ணியாச்சுன்னா இஷட் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஆர் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் பை 2. இங்கே இஷட் 4 இருக்குது. ஸோ அதனால் அது ஆர் 4 மாறுது பை 4. ஸோ கீழே அதே போல் இந்த இஷட் இருக்கிற இடத்துல ஆரை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் பவர் க்யூப் டிவைடட் பை 3. ஸோ இது அப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணியாச்சுன்னா மேலே வந்து நம்ம 4 பொதுவாக எடுத்துகிட்டு இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 4 பொதுவாக எடுத்தாச்சுன்னா இங்கே 2 இருக்கிறதுனால இது 4 மாற்றோன்னா 2 1 பெருக்கணும். ஸோ மேலே அதே எவ்வளோ 2 1 பெருக்கும்போது 2 ஆர் பவர் 4 கிடைக்குது. ஆர் ஸ்கொயர் இன்ட்டு பண்ணும்போது பவரில் இருக்கிறத நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம். ஸோ ஆர் பவர் 4 கிடச்சிருக்குது. மைனஸ் ஆர் பவர் 4 பை 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் 2+1 பவரில் வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம். ஸோ ஆர் க்யூப் மைனஸ் ஆர் க்யூப். ஸோ இதை டிஃபைன் பண்ணும்போது ஆர் பவர் 4 பை ஆர் 4 டிவைடட் பை 2/3 இன்ட்டு ஆர் க்யூப்னு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக இதை டிஃபைன் பண்ணியாச்சுன்னா 3/8 இன்ட்டு ஆர். ஸோ இந்த 3/8 இன்ட்டு ஆர் டிஸ்டன்ஸில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட லொக்கேஷன் நமக்கு இருக்குது.